ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் ஆண்டவர் எச்சரிக்காம உங்களை விடவே மாட்டாருப்பா. கண்டிப்பா ஆண்டவர் பேசுவாரு. நீ உடனே போன உடனே ஒரு குளியல் எல்லாம் பிடிச்சி தள்ளிட மாட்டாரு. நிறைய டைம் ஆன் பண்ணுவாரு. வேண்டாம் வேண்டாம், இது வேணாப்பா, இது வேணாப்பா. சரி, ஒரு டைம் தான் ஆயிடுச்சு, ரெண்டாவது டைம் அப்போவாது உணர்வு வரணும்ல, மூணாவது டைமாவது உணர்வு வரணும்ல. கடைசியில வேதம் சொல்லுது, அவனை தன்னுடைய மடியில படுக்க வச்சு தன்னுடைய தலைமயிர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டான். ஆனா ஒரு பெரிய துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி எழும்புனது மாதிரி எழும்புனான். மகன் ஒண்ணு நினைச்சுக்கோ, பாவம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணலாம், பாவம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் நடிச்சிடலாம், பாவம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் நானும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா திடீரென்று ஒரு நாள் இப்ப எழும்புறான், அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நான் என்ன நம்புறேன், ஆண்டவர் என்னமோ உங்க மேலே என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. உங்களை என்னை கைவிட்டிருக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்னைக்கோ ஆண்டவர் கைவிட்டிருக்கலாம். உங்களை என்னை காட்டி கொடுக்கணும்னா ஆண்டவர் என்னைக்கோ காமிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு அன்பு வச்சதுனாலதான் இன்னும் பர்சனலா தனியா உங்கள்கிட்டயே பேசிட்டு இருக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம்,